சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, இங்க மார்க்கெட் ஒரு நம்ம இங்க இருந்து ரிவர்சல் பிளான் பண்ணலாம். ஏன்னு சொல்றீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு அப் மூவ் குடுத்துட்டு ஓகேங்களா? எத்தன ஒரு 400, 500 பாயிண்ட் மேல அப்சைட் குடுத்துட்டு ஓகேங்களா? சோ மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒரு 900 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு ஓகேங்களா? சோ மார்க்கெட் இங்க இருந்து வந்துச்சுன்னா, இங்க இருந்து ஒரு ரிவர்சல் நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சோ நம்ம இங்க இருந்து ரிவர்சல் பிளான் பண்றோம். இங்க இருந்து ஷார்ட் பொசிஷன் பண்றோம். சோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் 40 பாயிண்ட்ஸ் இருக்கும் போது, டார்கெட் வந்து மினிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இத நம்ம டார்கெட் வருதா, ஸ்டாப் லாஸ் வருதான்னு பாத்துக்கலாம். ஓகே. சோ நம்ம ட்ரேட்ல வெயிட் பண்றோம். ஓகே. மார்க்கெட் நம்ம ஃபேவர்ல மூவ் ஆகிட்டு இருக்குது. சூப்பர். சோ இதே மாதிரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடுல போயிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கு காரணம் என்னன்னா, இங்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஃபெயிலியர் கொடுத்து மார்க்கெட் இங்க மேல போயிருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போகணும்னு இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கா? இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பாருங்க. எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து ஃபுல் பையர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ஏறனவங்க பையர்ஸ் எல்லாரும் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்க சரி நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பையர்ஸ் கூப்பிட்டு மேல போகுது மார்க்கெட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் பண்ணிருக்கோம். சோ மார்க்கெட் ஒரு நம்ம ஃபேவர்ல போயிட்டு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கொடுத்துருச்சு. நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணா ட்ரெயில் பண்ணிக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இன்கேஸ் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு லாஜிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து பையர்ஸ் சப்ளை இன்வைட் பண்ணிட்டாங்க. பையர்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வந்து கீழ போகும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க இருந்து ஒருவேளை இங்க இருந்து மார்க்கெட் இங்க இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க இருந்து மேல போயிட்டாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடி. ஓகேங்களா? மார்க்கெட் நம்ம ஃபேவர் இங்க இருந்து மார்க்கெட் கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம் மார்க்கெட்ல நம்ம ஃபேவர்ல போறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து ஃபுல் டார்கெட் எடுத்து இங்க இருந்து போறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி லைவ் மார்க்கெட்ல நீங்க சொந்தமா ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் ஷாப்ல இதோட நம்ம கிளியரா இன்னும் டீடைலா சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எதுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு, எதுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழ வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? பாத்துக்கலாம் பாருங்க. மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவர் மார்க்கெட் பாருங்க. ஒரு 3 4 கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் பண்ணிருக்கு. ஓகேங்களா? 4 கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்க முதல்ல பாத்துக்கணும். ஸோ நான் இதை பத்தி வீடியோ ஆக்சுவலி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து அப்லோட் பண்ணணும் இருக்கேன். ப்ளஸ் அதை அப்லோட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ் ஒர்க் பெண்டிங்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நல்ல கம்ப்ளீட் கைடன்ஸா ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். அது வந்து உங்களுக்கு அது வந்து என்னன்னா உங்களுக்கு பையர்ஸ் யார் வீக்கா இருக்காங்க, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அப்லோட் பண்ணனும். நீங்க அதை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. மார்க்கெட் நம்ம ஃபேவர் தான் போயிட்டு 20 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. 50 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இருந்தாலும் வெயிட் பண்றோம். இந்த இடத்துல வெயிட் பண்றது காரணம் என்ன நம்ம செட் நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் நம்ம ட்ரஸ்ட் பண்றோம். அதனால நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா 32 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுத்துக்கணும். நம்ம எப்பவும் 100 பாயிண்ட்ஸ் தான் எடுப்போம். பட் 200 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க காரணம் என்னன்னா மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழ வந்துட்டு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்ட் இருக்குன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட டிராப் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்துச்சுன்னா மினிமம் இந்த லெவல் வரைக்கும் வரும். ஏன்னா மார்க்கெட்ல ஹோல்ட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாங்க. மார்க்கெட் என்ன நினைச்சு மார்க்கெட் கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகும் மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் கொடுத்தா அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் இங்க மேல போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு தெரியும் மார்க்கெட் இங்க கீழ வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கீழ வந்து ஒன்ஸ் இங்க ரிவர்ஸ் ஆச்சுனா நம்ம இங்க எக்ஸிட் ஆகிடலாம். பட் நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே குட். நம்ம டார்கெட் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்தாலும் நம்ம டைரக்ட் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்தாலும் நான் மார்க்கெட் போறது கிடையாது. ஓகேங்களா? டார்கெட் வந்தாலும் மார்க்கெட் போறது கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்தாலும் மார்க்கெட் போறது கிடையாது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம இது வந்து லைவ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து எதுவும் இந்த மாதிரி ஆஃப் மார்க்கெட் ட்ரேட் பண்ணல. தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்துருங்க. நம்ம மார்க்கெட் ட்ரேல் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ட்ரேல் பண்ணனும்னா வந்து ட்ரேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க இருந்து நம்ம ஒரு 35 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 40 பாயிண்ட்ஸ் இருந்தா 35 பாயிண்ட்ஸ் மாத்தியாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம ரிஸ்க் ரிவார்ட் எப்பவுமே மினிமம் 1:3 4 5 தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 35 into 35 60 90 90 100 105 105 ஓகே. 3 6 1:7 1:7 ரிஸ்க் ரிவார்டுங்க. ஓகேங்களா? 1:7 நான் சொல்றது எப்பவும் இதாங்க. எப்பவும் 1:3 ஆவது மினிமம் எடுங்க. ஓகேங்களா? 1:2 ரிஸ்க் ரிவார்ட் 1:3 மினிமம் 3 ஆவது எடுங்க. நீங்க நல்லா மாஸ்டர் ஆயிட்டீங்க. அப்புறம் 1:7 1:10 கூட எடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் 1:7ல போயிட்டு இருக்குது. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா மார்க்கெட்டிங் இருந்து ஒரு இந்த இடத்துல மார்க்கெட்டிங் இருந்து கீழ வருதா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அப்புறம் திருப்பி கீழ வந்து திருப்பி இந்த இடத்துல சின்ன ரீடெஸ்ட் புல் பேக் எடுத்து அப்புறம் இந்த இடத்துல சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட்டிங் இருந்து இப்படி வரும். சோ என்னோட அனாலிசிஸ் வந்து இது. மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். சோ 200 பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு ரீசன் உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு மார்க்கெட்டிங் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சோ
சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட்ல பயர்ஸ் ஃபுல்லா இன்வைட் ஆயிட்டாங்க. இந்த கேண்டில் பார்த்தா நிறைய பயர்ஸ் இன்வைட் ஆயிட்டாங்க. அதனால தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா? மார்க்கெட்ல எப்பவும் சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து ஒரு 2 to 3 கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா மினிமம் 2 to 3 கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும். முதல் கன்ஃபர்மேஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கு பாருங்க. இந்த லெவல்ல சப்போர்ட் 2 மூணாவது தடவை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மூணாவது தடவை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கீழ விழும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. எப்பவும் ஒரு 2 to 3 கன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? சோ இது நம்ம கோர்ஸ்ல வந்து ரொம்ப டீப்பா சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ வெயிட் பண்ணா நம்மளோட அனாலிசிஸ் படி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போச்சுனா ஒன்ஸ் மேல போற சான்ஸ் இருக்குது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்து இங்க இருந்து கீழ வந்துச்சுனா இது கீழ வர கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைடு வேஸா இருக்குது. நம்ம வந்து எத்தனை 12 o'clock ட்ரை பண்ணலாம். 12 மணிக்கு டார்கெட் கொடுத்தா நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அவ்வளவு எடுத்து நம்ம இங்க இருந்து போவோம். ஓகேங்களா? நம்ம இன்னும் ட்ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் இது ஆக்சுவலி சொல்றது வந்து நிறைய பிகினர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது நிறைய பிகினர்ஸ் வந்து லைக் ஒவ்வொரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன லாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இன்னொரு ட்ரேட் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு brokerage வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லைக் அவங்க ஆல் அட் தி எண்ட் ஆஃப் அவங்க 10 ட்ரேட் எடுத்துப்பாங்க. 10 ட்ரேட் எடுத்து ஆல்மோஸ்ட் அந்த 10வது ட்ரேட்ல அவங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த எடுத்த ப்ராஃபிட் brokerage கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நீங்களும் இந்த brokerage லைக் இஷ்யூ உங்களுக்கு ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க எம்ஸ்டாக் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எம்ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ட்ரேடிங் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து டோட்டல் brokerage வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. brokerage ஃப்ரீ. நீங்க எஃப்என் பண்ணுங்க இல்ல ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா? brokerage வந்து உங்களுக்கு டோட்டலா ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு வந்து அமௌண்ட் வச்சு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு brokerage ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். சோ எம்ஸ்டாக் ட்ரை பண்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு brokerage வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அந்த காசை நீங்க லர்னிங்ல போட்டு அந்த காசை நீங்க இது பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பாத்துக்கலாம் இப்போ. சோ பாருங்க மார்க்கெட் நல்லா மூவ் கொடுத்துட்டு 66 பாயிண்ட் கொடுத்து. ஓகேங்களா? நம்ம ட்ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அட் காஸ்ட் கூட கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் திடீர் அப்படியே ஒன்ஸ் இங்க இருந்து ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸும் வீக்கா தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ்னா இப்போ எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாய்ஸ் இருக்காங்கல்ல இந்த மாதிரி மார்க்கெட் கீழ போகும். ஏன் இப்படி கீழ போறேன்னா இப்போ பாருங்க ஓகே இப்போ ஒரு செல்லர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. சோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். சோ தட் இன் கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து கூட போயிடலாம். ஓகேங்களா? காஸ்ட்ல வந்துருக்கும். காஸ்ட்ல இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணியாச்சு. காஸ்ட்ல வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ட்ரேட் பண்ற காரணம் என்ன? மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா தெரியுறாங்க. ஏன்னா இங்க இருந்து மார்க்கெட் கீழ கொண்டு போற மாதிரி தெரியல. ஏன்னா மார்க்கெட் கீழ போறது ஆக்சுவலி கீழ போற ட்ரேட் தான். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துருக்கு. திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியாம ஒரு மேல போகும் பையர்ஸ் இல்லாம செல்லர்ஸ் தான் இருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்து வீக்கா இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் எடுத்து போயிடலாம். அப்படி ரிவர்ஸ் ஆகணும் நம்ம டார்கெட் 200 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் அது வேணும் பாருங்க. 1 மினிட் 200 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட். ஓகேங்களா? 200 பாயிண்ட்ஸ் ஃபுல்லா தான் எடுத்து போறோம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து வீக்கா இருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கறத விட ஜஸ்ட் நம்ம காஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து சேஃபா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழ தான் வரும். இது மேல போச்சுன்னா இது மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற பிஹேவியர் மாறிடும். ஓகேங்களா? அது வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கூட ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணி அப் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சா நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் இன்னும் நமக்கு ஒரு கூடுதல் கன்ஃபர்மேஷன் வந்துரும். இல்ல நம்ம சைடு இங்க இருந்து நம்ம சைடுல மார்க்கெட் போறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லனா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சுனா நம்ம காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர் வருது. ஓரளவு மார்க்கெட் நம்ம ஃபேவர்ல தான் இருக்கு. ஆனா செல்லர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. இன்னும் சொல்றேன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ஒரு நல்ல மூவ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்றதா இருக்குது. பாத்தீங்கன்னா லெவல் பிரேக் பண்ணி பாருங்க. இந்த லெவல் பிரேக் பண்ணி பாருங்க. இந்த அப் ட்ரெண்ட் லெவல பிரேக் பண்ணுது. சோ இந்த இதுல என்ன பண்ணுது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல யாரும் பயர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? இன்னும் நாங்க பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இது கீழ புல் பேக் மாதிரி உங்களுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஆனா நமக்கு தெரியும் மார்க்கெட் இங்க கீழ வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் ஒன்ஸ் கொடுக்கணும். இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாப்போம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் இருக்கு பாருங்க. சோ இந்த வீடியோ நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. சோ தட் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகும். சோ இந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சொல்றேன்னா ரீச் ஆகும். நிறைய பேர் மார்க்கெட்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லர்னிங் மாதிரியா கிடைக்கும். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன லர்னிங் மாதிரி நான் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சோ ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கற கொஞ்சம் நம்ம கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே நம்ம இருந்தாலும் ட்ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருந்து நமக்கு தெரியும் மார்க்கெட் இங்க இருந்து ஏதோ ரீடெஸ்ட் எடுத்தாவது நான் இந்த இடத்துல பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்றோம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து கீழ போச்சுனாலும் இங்க பாருங்க. சோனி சோ இன்னும் 10 மினிட்ஸ் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 12 மணிக்குள்ள நல்ல மூவ்மெண்ட் வந்துச்சுனா நம்ம ஒரு நல்ல டார்கெட் எடுத்துப்போம். அப்படி வரலனா நம்ம பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணா நமக்கு நல்லா நிறைய ஒரு மோர் கன்ஃபர்மேஷன் வந்துரும். லைக் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டோம். ஒரு நல்ல கிளியர் பிரேக் அவுட் கொடுக்கும். சோ இந்த லெவல் பிரேக் பண்ண முடியாம தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பிரேக் பண்ணி வெயிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வச்சிருக்கோம். இன் கேஸ் உடைச்சு போச்சுனா நம்ம காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுறோம். நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஓரளவுக்கு சைடு ஆயிடும். ஓகேங்களா? 12 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 12 மணி நேரம் மார்க்கெட் இதே ரேஞ்சில சுத்திட்டு இருந்துச்சுனா நம்ம இந்த ட்ரேட்ல எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பிரீமியம் டிக்கு வந்து பிரீமியம் வந்து குவாலிட்டி இருக்கும். சோ நம்ம வெயிட் பண்றத விட நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ட்ரேட் பிளான் பண்ணலாம். நம்ம அனாலிசிஸ் வந்து கரெக்ட்டா இல்லனா நம்ம அடுத்த ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகும். அது நம்ம ஞாபகம் வச்சு அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவர்ல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. திருப்பி பிரேக் அவுட் கொடுத்துச்சுனா இது பிரேக் அவுட் பண்ணிச்சுனா திருப்பி மேல போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வெயிட் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. சோ நம்ம எக்ஸிட் பண்ற ரெடியா இருக்கும். காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்ற ரெடியா இருக்கும். நம்மளோட காஸ்ட் டு காஸ்ட் லைன் ஓகேங்களா? காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டோம். அப்பதான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த ட்ரேட்ல வெயிட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கும். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறதால கொஞ்சம் நமக்கு வந்து ரிஸ்கி தான். ஏன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே ரெடியா இருக்கும். சோ இன்ட்ராடே மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வொர்க் பண்ணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் எப்பவுமே. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்ப திடீர்னு மேல போயிட்டா கூட நம்ம ஸ்டாப் லாஸோட நம்ம கேபிட்டல் காப்பாத்திடலாம். சோ கேபிட்டல் காப்பாத்துறது தான் முத எப்பவுமே இதா இருக்கும். ட்ரேட் எடுத்ததுக்கு காஸ்ட் வெளிய வரும். ஓகே நமக்கு ஒரு பெரிய டார்கெட் வராமலா போகுது. 200 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து இந்த இடத்துல கவர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த ட்ரேட் இல்லனா அடுத்த ட்ரேட்ல ஓகே இந்த இடத்துல ஒரு ஓரளவு நம்ம காஸ்ட் டு காஸ்ட் தான் இருக்கும். இன்னும் காஸ்ட் டு காஸ்ட் தான் இருக்கும். சோ ஒரு ஸ்பைக் வந்தாலும் நம்ம வெளிய வந்து எக்ஸிட் ஆயிடும். சோ இன்னும் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு இதுதான். ஒரு நெகட்டிவ் மட்டும் தான். ட்ரெண்ட் பிரேக் பண்ணிச்சுனா நமக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. சோ இங்க இருந்து கீழ போறதுக்கு. இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால தான் நமக்கு அந்த இது கன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகேங்களா? ஸோ 12 மணி நேரம் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஏன்னா நம்ம பிரீமியம் தான் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் பண்ணிடலாம். அடுத்த ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபேவர்ல மார்க்கெட் போகணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால நம்ம இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகும். சொன்ன மாதிரி மார்க்கெட் காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகல நம்ம 200 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கொடுக்க போகுது மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு சின்ன புல் பேக் எடுத்துருக்குது மார்க்கெட். புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி நம்ம டார்கெட் ஃபுல்லாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வெளியே இருக்கிறேன்.
ஸோ இந்த டார்கெட் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்ஸ் இந்த டார்கெட் ஃபுல்லாக ஆகிட்டுனா நான் உங்களுக்கு இந்த டார்கெட் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டார்கெட் எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம 200 பாயிண்ட் டார்கெட் கிட்ட வந்துட்டு ஒன்ஸ் நம்ம டார்கெட்டை ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போய்க்கலாம். ஓ சூப்பர் 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 சூப்பர். நம்ம டார்கெட் கொடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகான மூமெண்ட். நம்மளோட அனாலிசிஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே டார்கெட்டை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ட்ரேடில் டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன், நீங்களும் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தால் ட்ரேடில் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாய்.